गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरये नमः। எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதம் 22ஆம் தேதி விளம்பிநாம சம்வத்சரம் தட்சிணாயனம் கிரீஷ்ம ருத்து கடக மாதம், அதாவது ஆடி மாதம், கிருஷ்ணபக்ஷம் ஏகாதசி திதி, அனுஷ நட்சத்திரம். இப்போ ஏற்பட்ட வசதியான இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 6வது ஸ்கந்தத்தில் 19வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இதுதான் 6வது ஸ்கந்தத்தினுடைய கடைசி அத்தியாயம். அடுத்த கிளாஸ்லேருந்து 7வது ஸ்கந்தத்துக்கு பிரவேசம் பண்ண போகிறோம். இந்த 6வது ஸ்கந்தம் 19வது அத்தியாயத்தில் ஸ்ரீ சுக்காச்சாரியால் பரீட்சித்து கேட்டபடிக்கு பும்சவனம்ங்கிற விரதத்தை பற்றி சொல்கிறாள். சின்ன அத்தியாயம் இது. அதாவது கஷ்யப மகர்ஷி தன்னுடைய மனைவியான திதிக்கு பும்சவனம்ங்கிற ஒரு விரதத்தை
வைஷ்ணவ விரதம். அதை உபதேசம் பண்ணி அதை அனுஷ்டானம் பண்ணால் உனக்கு இந்திரனை ஜெயிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மகன் பிறப்பான் என்று சொல்லி அது எப்படி ஆச்சுங்கிறதெல்லாம் முன்ன பார்த்தோம். அதுலேருந்து மருத்துக்கள் எப்படி உண்டானாலுங்கிறதெல்லாம் போன அத்தியாயங்களில் பார்த்தோம். இப்போ இந்த அத்தியாயத்தில் ராஜா கேட்டால், இந்த பும்சவனம்ங்கிறத நல்ல வசத்தியான வைஷ்ணவ விரதம் இருக்கே, அதை கஷ்யப்பர் உபதேசம் பண்ணால்னு சொன்னேலே, அதை ஜனங்களினுடைய அதை அனுஷ்டானம் பண்ணுறதுக்காக நீங்கள் மறுபடியும் அது என்னங்கிறத விவரமாக சொல்லணும்னு சொன்னால், அதுதான் இந்த அத்தியாயத்தில் ஸ்ரீ சுகர் பரீட்சித்துக்கு சொல்கிற மாதிரி நமக்கெல்லாம் சொல்கிறாள். அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். வழக்கம் போல் ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் சம்மரியாக ஒரே ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை சொல்கிறாள். ஊனவிம்சேது யத் புரோக்தம் கஷ்யபேன திதேர்விரதம் ததேவ விவிருத்தம் லோக ஹிதாய ஹரிதோஷணம். ஊனவிம்சேது யத் புரோக்தம் 19வது அத்தியாயத்தில் கஷ்யப மகர்ஷினாலே திதிக்கு உபதேசம் பண்ணப்பட்ட இந்த விரதம் இருக்கே, அதாவது பும்சவனம்ங்கிற விரதம், அதை ராஜா கேட்டு லோகஹிதாய லோகத்தில் இருக்கிறவாள்லாம் அது க்ஷேமத்தை அடைய வேண்டும், யாருக்கெல்லாம் இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணணும்னு தோன்றதோ அவளுக்கு இது உதவியாக இருக்க வேண்டும். அதோடு கூட இந்த விரதமானது ஹரிதோஷணம், மகாவிஷ்ணுவை பிரீத்தி பண்ணக்கூடிய ஒரு விரதம். அதை இந்த அத்தியாயத்தில் சொல்கிறாருங்கிறதா சொல்லி இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியை சொன்னால் ஸ்ரீதரர். இப்பொழுது இந்த அத்தியாயத்தை நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே षष्ठस्कन्धे 19विंशोऽध्यायः. श्रीराजोवाच व्रतं पुंसवनं ब्रह्मन् भवता यदुदीरितं तस्य वेदितुमिच्छामि येन विष्णुः प्रसीदति. மகாராஜா பரீட்சித்து சுகாச்சாரியால் பார்த்து கேட்டாள், ஏ பிரம்மன்னு, திதிக்கு அவருடைய கணவனான கஷ்யப்பர் உபதேசம் பண்ண பும்சவனங்கிற விரதம் இருக்கே, அது மகாவிஷ்ணுவை பிரீத்தி பண்ணக்கூடிய விரதம்னு சொன்னேலே, அதை நீங்கள் விவரமாக சொல்லணும்னு கேட்டேன் நான். ஸ்ரீ சுகவாச்ச, சுகாச்சாரியால் பரீட்சத்துக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தாள். சுக்லே மார்கசிரே பக்ஷே யோஷித் பர்த்துரனுஜயா ஆரபேத விரதமிதம் சர்வகாமிகமாதிதா. வருஷத்தில் மார்கசிரம்ங்கிறதா சாந்திரமான படிக்கு மார்கசிர மாதங்கிறது கார்த்திகை மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய மாதம். அது மார்கசிர மாதம். சாந்திரமான மார்கசிர மாதத்தில் சுக்ல பட்சத்தில் பிரதம எண்ணிக்கை ஆரம்பிக்கணும். பர்த்தாவினுடைய அனுகிரகத்தோடு கூட பர்த்தாவை கேட்டு, இந்த மாதிரி நான் இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டு அவருடைய அனுகிரகத்தோடு கூட ஆரபேதம் விரதமிதம் சர்வகாமிகம் ஆதிதா. சர்வகாமிகமாதிதா பிரதம எண்ணிக்கை ஆரம்பிக்கணும். இது யாரெல்லாம் இது அனுஷ்டானம் பண்ணுறாளோ அவளுக்கு என்ன மனசில் இருக்கப்பட்ட அபிலாஷைகள் எல்லாம் பூர்த்தியாகும். அப்பேற்பட்ட வசத்தியான விரதம்னு சொன்னாள். நிஷம்ய மருதாம் ஜன்ம பிராமணான் அனுமந்திரியச்ச ஸ்நாத்வா சுக்லததி சுக்லே வசீதாலங்கிருதாம்பரே பூஜையேன் பிராதராசாத் பிராக் பகவந்தம் ஸ்ரீயாசக. காலம்பரை எழுந்துண்டு ஸ்நானங்கள்லாம் பண்ணிவிட்டு பரிசுத்தமாக நல்ல சுக்லமான ஒரு வஸ்திரத்தை தரிச்சுண்டு, சுக்லமான தரிச்சு 2 வஸ்திரங்களை கட்டிக்கணுமா. பழைய காலத்தில் ஸ்திரீகள்னால் 2 வஸ்திரங்களை தரிச்சுப்பாள். அந்த மாதிரி வஸ்திரத்தை தரிச்சுண்டு பிராமணோத்தமாலை பூஜித்து அவளுடைய அனுஜையோடு கூட மருத்துக்கள் உண்டான கதையை அவள் மூலமாக கேட்டு, இதற்கு முன்னாடியே மருத்துகளுக்கு எப்படி ஜென்மா உண்டாச்சுங்கிறத பற்றி பார்த்தோம். அந்த கதையை கேட்டுவிட்டு பூஜையே பிராத்தராசாத் பிராக்கு பகவந்தம் ஸ்ரீயாசக, மகாலட்சுமியோடு கூடிய ஸ்ரீ பகவான் ஸ்ரீமன் நாராயணனை பூஜை பண்ணி காலையில் ஆகாரம் சாப்பிட்றதுக்கு முன்பாக நாள், அதாவது ராத்திரி சாப்பிட்டதுக்கு பிறகு பின்னாடி சாப்பிடக்கூடாது. சாப்பிடாமல் பகவானை மகாலட்சுமியோடு கூட லக்ஷ்மி நாராயணனாக உபாசித்து பூஜை பண்ணிவிட்டு இந்த விரதத்தை ஆரம்பிக்கணும்னால், எப்பொழுதுமே பத்னியாசகன்னு சொல்லியிருக்கு. பத்னியாசகன்னா 2 விதமாகவும் அர்த்தம் பண்ணலாம். பகவானை தனியாக விஷ்ணுவை ஆராதிக்கப்படாதான், மகாலட்சுமியோடு கூட ஆராதிக்கணும்.
அதே மாதிரி பூஜை பண்ணுறவனும் பத்னியாக சக பத்னியோடு கூட பூஜை பண்ணணுமா. அதுக்காக தான் பத்னி பக்கத்தில் நின்றுட்டு ஒரு புல் எடுத்து தொட்டுன்னு பண்ணுவாள் பூஜை பண்ணுறது. அதாவது என்ன தாத்பரியம்னா அவளும் அந்த பூஜை பண்ணுறதா தாத்பரியம். அதை சொன்னாள். ஆரபேதம் விரதமிதம் சார்வகாமிகமாதிதா நிஷம்ய மருதாம் ஜன்ம பிராமணான் அனுமந்திரே ச ஸ்நாத்வா சுக்லததி சுக்லே வசீதாலங்கிருதாம்பரே பூஜையேன் பிராத்தராசாத் பிராக் பகவந்தம் ஸ்ரீயாசக. மகாலட்சுமியோடு கூட இருக்கப்பட்ட மகாவிஷ்ணுவை லக்ஷ்மி நாராயணனா உபாசிக்கணும், பூஜை பண்ணணும். அலம் தே நிரபேக்ஷாய பூர்ணகாம நமோஸ்துதே மகாவிபூதிபதயே நம சகல சித்தையே. என்ன சொல்லி பூஜை பண்ணணும்னால் அலம் தே நிரபேக்ஷாய பூர்ணகாம நமோஸ்துதே. ஏ பகவானே, இது பரியந்தமும் உன்னுடைய கண் பார்வை என் மேலே படாமல் என்ன எங்கிட்டக்க அவ்வளோ பிரியமில்லாமல் இருந்திருந்தா கூட இன்னிலேருந்து இந்த பூஜை பண்ணுற சமயத்துலேருந்து நீ பூர்ணகாமன், எல்லாரினுடைய ஆசைகளையும் பூர்த்தி பண்ணுறவன். அதை உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். மகாவிபூதிபதயே மகாவிபூதிபதயே. மகாவிபூதினா மகாலட்சுமின்னு அர்த்தம். மகாலட்சுமியினுடைய கணவனான உனக்கு நமஸ்காரம். சகல சித்தையே, எல்லா விதமான சித்திகளுக்கும் இருப்பிடமாக இருக்கிறவன் நீ. அதனால் அதெல்லாம் நீ கொடுக்கணுங்கிறதா அர்த்தம். அலம் தே நிரபேக்ஷாய பூர்ணகாம நமோஸ்துதே மகாவிபூதிபதயே நமः சகல சித்தையே. யதாத்வம் கிருபயா பூத்யா தேஜசா மகிமௌஜசா ஜுஷ்டைஷ குணைः சர்வைः ததோசி பகவான் பிரபு. ததோசி பகவான் பிரபுங்கிறாள். பகவத் சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா 6 குணங்கள் பூர்ணமாக இருக்கப்பட்டவர் பகவான். பகா அஸ்ய அஸ்தி இது பகவான். அது சொல்கிறாள். யதாத்வம் கிருபயா பூத்யா தேஜசா மகிமௌஜசா ஜுஷ்டைஷ குணைः சர்வைः ததோசி பகவான் பிரபு. உனக்கு 6 குணங்கள் இருக்குது. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ஸ்ரீயா ஞான வைராக்கியோஷைவ ஷண்ணாம் பக இதீரித்தான்னு இந்த 6 குணங்கள் உங்கள்கிட்ட இருக்குது. நீ மகா கருணையை பொருந்தியவன். எல்லா விதமான ஐஸ்வர்யங்களுக்கும் இருப்பிடம் நீ. எல்லா விதமான ஓஜஸுக்கும் இருப்பிடம் நீ. எல்லா விதமான வீரியத்துக்கும் இருப்பிடம் நீ. அப்பேற்பட்ட 6 குணங்கள் பொருந்திய உனக்கு பகவான்கிறதா எல்லாரும் சொல்லுவாள். அப்பேற்பட்ட பகவத் சப்தம் பொருந்திய ஏ பிரபுவே, ஏ ஈஸ்வரனே, உனக்கு நமஸ்காரம்னாள். யதாத்வம் கிருபயா பூத்யா தேஜசா மகிமௌஜசா ஜுஷ்டைஷ குணைः சர்வைः ததோசி பகவான் பிரபு. விஷ்ணுபத்னி மகாமாயே மகாபுருஷலக்ஷணே பிரியேதா மே மகாபாகே லோகமாதர் நமோஸ்துதே. அதே மாதிரி மகாலட்சுமின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுறாள். விஷ்ணு பத்னி, சாக்ஷாத் மகாவிஷ்ணுனுடைய பத்னியாக இருக்கப்பட்ட மகாமாயே, மாயைக்கெல்லாம் இருப்பிடமன ஆனவளே மகாலட்சுமியே. மகாபுருஷலக்ஷணே, புருஷனான மகாவிஷ்ணு இருக்காரே, அவர்கிட்ட என்னென்ன குணங்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் அதே மாதிரி குணங்களை படைத்தவள் நீ. நீ நான் பண்ணுற பூஜையினால் சந்தோஷமாக அடைஞ்சு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். பிரியேதா மே மகாபாகே லோகமாதர் நமோஸ்துதே. லோகங்களுக்கெல்லாம் அம்மாவான நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும், உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். நமோஸ்துதே நாள். விஷ்ணு பத்னி மகாமாயே மகாபுருஷலக்ஷணே பிரியேதா மே மகாபாகே லோகமாதர் நமோஸ்துதே. கீழ்கண்ட மந்திரத்தை மகாமந்திரத்தை எடுத்து சொல்லி பூஜை பண்ணணுமா. ஓம் நமோ பகவதே மகாபுருஷாய மகானுபாவாய மகாவிபூதிபதயே ச மகாவிபூதிபிः பலிம் உபஹராமீதி அனேன அகரஹர் மந்திரேண விஷ்ணோராவாஹன அர்க்ய பாத்யோபஸ்பர்ஷன ஸ்நானவாச உபவீத விபூஷண கந்த புஷ்ப தூப தீபோபஹாராதி உபசாரான் சுசமாஹிதோபாஹரேத். இதான் மகாமந்திரம் எடுத்து சொல்லி பூஜை பண்ணணுமா. என்ன சொல்லி பூஜை பண்ணணும்னால்
மகா மந்திரத்தை எடுத்து சொல்லணுமா இந்த மந்திரத்தை. ஓம் நமோ பகவதே. பகவத் சப்தம் பகவானுக்கு தான் பொருந்தும். ஏன்னா 6 குணங்கள் பூர்ணமாக இருக்கப்பட்டவர் பகவான். அதனால தான் அவருக்கு பகவான்னு பேர். அஸ்தி இது பகவான். ஓம் நமோ பகவதே. 6 குணங்கள் பூர்ணமாக இருக்கப்பட்ட பரம்பொருளே. மகாபுருஷாய. நீ தான் மகாபுருஷன். எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காகனே பிறந்தவன் நீ. எல்லாத்தையும் சிருஷ்டியில் இருக்கப்பட்ட அத்தனையும் அனுபவிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவன். மகா அனுபாவாய. நீ ரொம்ப பரமசக்தி வாய்ந்தவன் நீ. மகாவிபூதி பதையே. மகாவிபூதிங்கிறது மகாலட்சுமியை குறிக்கக்கூடியது சொல்லுது. அவன் இந்த மகாலட்சுமிக்கு பத்தியாக இருக்கப்பட்டவன் நீ. மகாவிபூதி பதையே சக மகாவிபூதிபிஹி. மகாவிபூதிபிஹி. எந்த மகாலட்சுமிக்கு மகாவிபூதின்னு பேர் வர காரணம்னா அத்தனை ஐஸ்வர்யங்களும் சேர்த்து வச்சுருந்துருக்காளாம் அவள். அவளோட கூட நீ இருக்க. அவள் அப்பேற்பட்ட உனக்கு பலிம் உபஹராமி. நான் உனக்கு கொடுக்குறேன், அதை நீ பெற்றுக்கணும்னாள். அனேன அகரகா. ஒவ்வொரு நாளும் இந்த மந்திரத்தை சொல்லி மகாவிஷ்ணுவை ஆவாகனம், அர்க்கியம், பாத்தியம், உபஸ்பர்சனம், தண்ணியால் தொட்டு உபஸ்பர்சனம் பண்ணுறது, ஸ்நானம், அப்புறம் வஸ்திரங்களில் நல்ல புது வஸ்திரங்களை போட்டு அலங்காரம் பண்ணுறது, உபவீதம், ஆபரணங்கள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுறது, கந்தம், புஷ்பம், தூபம், தீபம், அதோடு கூட அவருக்கு கொடுக்க வேண்டிய அன்பளிப்புகள், உபகாரம், இதெல்லாம் எல்லாத்தையும் தரேன். அப்பேற்பட்ட உபச்சாரங்கள், ஷோடச உபச்சாரங்களையும் உனக்கு பண்ணி உனக்கு ஆராதிக்கிறேங்கிறதா சொல்லி இந்த மந்திரம். ஓம் நமோ பகவதே மகாபுருஷாய மகானுபாவாய மகாவிபூதிபதையே சக மகாவிபூதிபிஹி பலிம் உபகராமீதி. அனேன அகரகர் மந்திரேண விஷ்ணோராவாகன அர்க்ய பாத்ய உபஸ்பர்ஷன ஸ்நான வாச உபவீத விபூஷண கந்த புஷ்ப தூப தீபோபஹாராதி உபச்சாரான் சுசமாயிதோபாகரேத். இது சொல்லி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணுங்கிறதா சொல்லி இந்த மந்திரத்தை சொன்னாள். அதோடு கூட இந்த மந்திரத்தை எடுத்து சொல்லி ஹவிச ஆகுதி, அக்னியில் ஆகுதி 12 தடவை சொல்லணுமா. ஹவிசேஷம் ஜுகுயாத் அனலே துவாதசாகுதி. 12 தடவை அக்னியில் ஆகுதி பண்ணணுமாம். அவிசேஷம் ஜுகுயாத் அனலே துவாதசாகுதி. 12 தடவை ஆகுதி பண்ணணுமாம் இந்த மந்திரத்தை சொல்லி. ஓம் நமோ பகவதே மகாபுருஷாய மகாவிபூதிபதையே ஸ்வாஹா இதி. இந்த மந்திரத்தை சொல்லி ஆகுதி பண்ணணுமாம். ஓம் நமோ பகவதே மகாபுருஷாய மகாவிபூதிபதையே ஸ்வாஹா இதி. இவ்வாறாக சொல்லி ஆகுதி பண்ணணுமா 12 தடவை அக்னியிலேன்னு சொன்னாள். ஹவிசேஷத்தை எடுத்து ஸ்ரீயம் விஷ்ணும் ச வரதௌ ஆசிஷாம் பிரபவௌ உபௌ பக்தியா சம்பூஜையே நித்தியம் எதீச்சேது சர்வசம்பதா. என்ன பண்ணணுமா, மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவையும் லக்ஷ்மி நாராயணனாலாக வச்சு அதை பூஜை பண்ணணுமா. பரம பக்தியோடு கூட நம்ம முன்னாடி சொன்ன பிரகாரம் ஷோடச உபச்சாரத்தோடு கூட மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் தியானம் பண்ணிட்டு பூஜை பண்ணணும்னால் யாராருக்கெல்லாம் காமனைகள் பூர்த்தி ஆகணும்னு இருக்கோ அவளை லக்ஷ்மி நாராயண பூஜை பண்ணணும்னால். நான் தான் கேட்டேன், புதுசாக இந்த கிரகத்துக்கு நான் வரும்போது செப்டம்பர் மாதம் 2005 இந்த செஸ்டர்ஃபீல்டுக்கு வந்தேன். வந்தபோது அதுக்கு மறுநாளைக்கு ஆவணியாவட்டம், அதுக்கு மறுநாளைக்கு காயத்ரி ஜபம். ஆவணியாவட்டத்துக்கு முதல் நாள் தான் நான் இங்கே வந்தேன். அப்போது வாத்தியாரை கேட்டேன் நியூஜெர்சியில், என்ன பூஜை பண்ணலாம் இங்கே, ருத்ரஞ்சொலி பண்ணுறதா என்னன்னார். அவர் சொன்னார், சாயங்கால வேளையில் லக்ஷ்மி நாராயண பூஜை பண்ணி, அந்த பூஜை பண்ணி சக்கரை பொங்கலை நைவேத்தியம் பண்ணி ரொம்ப சுஷ்கமாக நீங்கள் மனசோடு கூட பக்தியோடு கூட பண்ணுங்கோள், எல்லாம் க்ஷேமமாக இருப்பேன்னாள். அதனால் இப்போ ஞாபகம் வர்றது எனக்கு. அன்றைக்கி லக்ஷ்மி நாராயண பூஜை பண்ணிவிட்டு மறுநாளைக்கு கோவிலில் போய் புது பூனல் போட்டுண்டு ஆவணி ஆவட்டம் பண்ணிவிட்டு வந்து இந்த கிரகத்துக்குள்ளே 2005 ஆவணி ஆவட்டத்துக்கு முதல் நாள்
இங்கே கிரகத்துக்குள்ளே வந்தேன். அது ஞாபகம் வருது. இப்போ லக்ஷ்மி நாராயண பூஜை பண்ணேன். அந்த தான் சொல்கிறாள் இங்கே லக்ஷ்மி நாராயணா உபதேசம் பண்ணி மனசில் தியானம் பண்ணிட்டு பூஜை பண்ணணும், சர்வ காமனைகளும் பூர்த்தி ஆகும்னு சொல்லி அனுகிரகம் பண்ணுறாள் சுக்காச்சாரியால் பரீட்சித்துக்கு. ஸ்ரீயம் விஷ்ணும் ச வரதௌ ஆசிஷாம் பிரபவா உபௌ பக்தியா சம்பூஜயன் நித்யம் யதீச்சேத் சர்வசம்பதா பிரணமேத் தண்டவத் பூமௌ பக்தி பிரக்வேண சேதசா தசவாரம் ஜபேன் மந்திரம் ததஸ்தோத்திரமுதீரேத். பிரணமேத்து தண்டவத் பூமௌ. தெலுங்குக்காராள்னா நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்ல மாட்டாள், தண்டம் சேஸ்தாமும்பா. தண்டம்னா கழின்னு அர்த்தம். எப்படி ஒரு கழியை கீழே போட்டால் படாரம் விழுமோ அப்படி உடம்பு முழுக்க கீழே சாய்ச்சி நமஸ்காரம் பண்ணணுமா, அதான் தண்டம்னு பேர் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு. பிரணமேத்து தண்டவத் பூமௌ. ஒரு கழி கீழே விழுந்தால் எப்படி இருக்குமோ அப்படி நீளமாக உடம்பு முழுக்க நீட்டி நமஸ்காரம் பண்ணணுமா. பிரணமேத்து பூமௌ, பூமியில் நமஸ்காரம் பண்ணுனால். பக்தி பிரக்வேண சேதசா, மனசு பூர்ணமாக பக்தி நிரம்பி பகவானை உள்ளே பார்த்து நமஸ்காரம் பண்ணினால். தசவாரம் ஜபேன் மந்திரம் ததஸ்தோத்திரமுதீரேத். 10 தடவை மகாமந்திரத்தை ஜபிக்கணும்னால் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயங்கிற மந்திரத்தை ஜபிக்கணுமா. தசவாரம் ஜபேன் மந்திரம் ததஸ்தோத்திரம் உதீரேத். அதற்கு பிறகு கீழ்கண்ட ஸ்தோத்திரத்தை சொல்லணும்னால் அந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல போகிறாள். யுவாம் து விஸ்வஸ்ய விபூ ஜகத காரணம் பரம் யம் ஹி பிரகிருதி சூக்ஷ்மா மாயாசக்தி துரத்யா. லக்ஷ்மி நாராயணனை பூஜிக்கிறதே அவ 2 பேரையும் பார்த்து சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. யுவாம் து விஸ்வஸ்ய விபூ ஜெகத காரணம் பரம். நீங்கள் 2 பேரும் யாருன்னால், ஏ மகாவிஷ்ணு, நீங்கள் தான் இந்த விஸ்வத்துக்கெல்லாம் அதிபதி, விஸ்வத்துக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். அதனால தான் உங்கள் பேர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் முதல் நாமாவே விஸ்வஸ்மை நமஹான்னு விஸ்வம் விஷ்ணுரும் வஷத்காரான்னு ஆரம்பிக்கிறது. அப்படி விஸ்வமாக இருக்கப்பட்டவர் நீங்கள், உங்களுக்கு நமஸ்காரம். அதே மாதிரி இந்த மகாலட்சுமி உங்கள் கூட இருக்காளே, அவள் வேறு யாரும் இல்லை, மாயாசக்தி, அவள் தான் பிரகிருதி. அதனால தான் லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தினுடைய முதல் நாமா பிரகிருதியும் விகிருதியும் வித்யாம்னு பிரகிருத்தியை நமஹான்னு முதல் நாமா மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம். எம் ஹி பிரகிருதி சூக்ஷ்மா மாயாசக்தி துரத்யா. நீங்கள் இந்த விஸ்வத்தை படைக்கிறதுக்காக மாயைங்கிறத உண்டாக்கி வச்சுருக்கீங்களே, அந்த மாயை வேறு யாரும் இல்லை, இந்த மகாலட்சுமி உங்களோட கூட அன்னபாயினியா இருக்காளே, அவள் தான் இவள்னு 2 பேரையும் நினச்சி சொல்லணுமா. யுவாம் து விஸ்வஸ்ய விபூ ஜெகத காரணம் பரம் யம் ஹி பிரகிருதி சூக்ஷ்மா மாயாசக்தி துரத்யா தஸ்யா அதீஸ்வர சாக்ஷாத் த்வமேவ புருஷப்பரா த்வம் சர்வயஜ்ஞேயம் கிரியேயம் பலபுக் பவான். தஸ்யா அதீஸ்வர சாக்ஷாத் த்வமேவ புருஷப்பரா. நீங்கள் தான் பரமபுருஷன், பெருமாள். என்ன எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கப்பட்டவர் நீங்கள் தான். நீங்கள் தான் இந்த சொத்தாக வச்சுருக்க எல்லாத்தையும். பரமபுருஷன் நீங்கள், எல்லாத்துக்கும் மேலே இருக்கப்பட்டவர். பரஹா நீங்கள் தான், அதுக்கு உங்களுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. துவம் சர்வ யஜ்ஞேயம், எல்லா யஜ்ஞங்களுக்கும் அதிபதி நீங்கள் தான். யஜ்ஞமே நீங்களாக தான் இருக்கேள். அதனால் யாரெல்லாம் உங்களை பூஜிக்கிறாளோ அந்த பூஜையாகவும் இருக்கப்பட்டவர் நீங்கள் தான். ஆனால் அது எல்லாத்துக்கும் பலத்தை கொடுக்கக்கூடிய, அந்த பலத்தை அனுபவிக்கக்கூடியவள் கிரியாசக்தியாக இருக்கப்பட்ட இந்த மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி உங்களோட கூட இருக்காளே, அவள் தான் கிரியே. எல்லா விதமான செய்முறை காரியங்களுக்கும் அவளாக இருக்காள். அவள் காரியமாக இருக்காள், கிரியையாக இருக்காள், பலபுக்காக இருக்காள். பலபுக்குன்னா பலங்களெல்லாம் அனுபவிக்கக்கூடிய உருவமாக இருக்காள் மகாலட்சுமி. அப்போ 2 பேரும் சேர்ந்து இருக்கேள். ஒருத்தர் சிருஷ்டிக்கிறார், அதை அனுபவிக்கிறாள் இன்னொருத்தர். தஸ்யாதீஸ்வர சாக்ஷாத் த்வமேவ புருஷப்பரா த்வம் சர்வயஜ்ஞேயம் கிரியேயம் பலபுக் பவான். யஜ்ஞ பலத்தை புக்கு அனுபவித்து சாப்பிடக்கூடியவள் மகாலட்சுமின்னாள். குணம் வியக்திரியம் தேவி வியஞ்சகோ குணபுக் பவான் த்வம் ஹி சர்வசரீர்யாத்மா ஸ்ரீஹி ஷரீரேந்திரியாசயா நாமரூபே பகவதி பிரத்யயா த்வமபாஸ்ரயா. குணம் வியக்திரியம் தேவி,
எல்லா விதமான குணங்களையும் நீங்கள் சிருஷ்டி பண்ணியிருக்கீங்களே, அந்த குணங்களுடைய பர்சானிஃபிகேஷனாக இருக்கப்பட்டவள் இந்த மகாலட்சுமி எம் தேவி. வியஞ்சகோ குணபுக் பவானு, அப்படி நீங்கள் படைத்த எல்லா வஸ்துகளையும் அனுபவிக்கிறதுக்காக நீங்கள் சிருஷ்டி பண்ணினவள் இவள். இதைத்தான் அனுபவிப்பள். வியஞ்சகோ குணபுக் பவானு குணபுக் பவானு. துவம் ஹி சர்வ ஷரீரியாத்மா, துவம் ஹி சர்வ ஷரீரி ஆத்மா. நீங்கள் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் ஒளிஞ்சு இருந்துட்டு பிரகாசிக்கிற ஆத்மா, சர்வவியாபி, சர்வ ஷரீரி, சர்வ ஆத்மா, எல்லா ஆத்மாவுக்குள்ளேயும் இருக்கப்பட்ட பரமாத்மா நீங்கள். ஸ்ரீஹி ஷரீரேந்திரியாசயாக, இந்த மகாலட்சுமி இருக்காளே அவள் இந்திரியங்கள் மனசு இது எல்லாத்தையும் குள்ளையும் இருந்துருக்கப்பட்டவள் சாக்ஷாத் பகவதி. நாமரூபே பகவதி, அவளை பகவதிங்கிறதா சொல்கிறேன். நான் அவளுக்கும் 6 குணங்கள் பூர்ணமாக இருக்குது. அவள் நீங்கள் சிருஷ்டி பண்ணுறதுக்கு அனுகூலமாக இருக்கப்பட்ட மாயை. பிரத்யயா துவம் அபாஸ்ரயா துவம் அபாஸ்ரயா, உங்களுக்கு அனுகூலமாக இருந்துட்டு சப்போர்ட் பண்ணி எல்லா காரியத்தையும் செய்யக்கூடியதுக்காக இருக்கப்பட்ட பகவதிங்கிறதான பேரோடு கூட இருக்கப்பட்ட மகாலட்சுமி அவள்னு சொன்னாள். குணம் யக்திரியம் தேவி வியஞ்சகோ குணபுக் பவான் துவமி சர்வ ஷரீரி ஆத்மா ஸ்ரீஹி ஷரீரேந்திரியாசயாக நாமரூபே பகவதி பிரத்யயः त्वम् अपाश्रयः यथा युवां त्रिलोकस्य वरदौ परमेष्ठिनौ तथा मे उत्तमश्लोके சந்து சத்யாமாஷிஷா. அதனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருந்து இந்த 3 லோகத்துக்கும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருந்து இந்த மூன்று லோகத்தையும் படைச்சு அதை அனுபவிக்கக்கூடிய நீங்கள் தான் உத்தம ஸ்லோகால். ததாமே உத்தம ஸ்லோகே சந்து சத்யா மகாஷிஷா. அதனால் நீங்கள் என்ன அனுகிரகம் பண்ணோம்னா, என் மனசில் நினச்சிட்டு இருக்கப்பட்ட காமனைகள்லாம் பூர்த்தியாகிறதுக்காக பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள்லாம் கொடுக்கணும்னாள். யதா யுவாம் திரிலோகஸ்ய வரதௌ பரமேஷ்டினௌ ததாமே உத்தம ஸ்லோகே சந்து சத்யா மகாஷிஷா. எப்படி 3 லோகங்களுக்கும் படைச்சு அதில் எல்லா காமனைகளையும் பூர்த்தி பண்ணுறீங்களோ அதே மாதிரி என் மனசில் இருக்கப்பட்ட காமனைகளையும் நீங்கள் பூர்த்தி பண்ணணும்னு கேட்டுண்டாள். இத்தியபிஷ்டூய வரதம் ஸ்ரீனிவாசம் ஸ்ரீயாசக தன்னிசாரியோபகரணம் தத்வாச்சமனம் அர்ச்சயேது. சுகாச்சாரியால் பரீட்சித்து சொன்னால், இவ்வாறாக பகவானை பக்தியோடு கூட மகாலட்சுமியோடு சகிதமாக மகாவிஷ்ணுவை லக்ஷ்மி நாராயணனா உபாசித்து ஷோடச உபச்சாரங்கள் செஞ்சு நமஸ்காரம் பண்ணி பக்தியோடு கூட இறைஞ்சி கேட்கணும். அவளுடைய அனுகிரகம் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக கேட்டு நமஸ்காரம் பண்ணணும்னு சொன்னால், எல்லா விதமான உபச்சாரங்களையும் கொடுத்து தீர்த்தத்தினால கால்களை அலம்பி வாயை அலம்பி பகவானை ஆராதிக்கணும்னாள். இத்தியபிஷ்டூய வரதம் ஸ்ரீனிவாசம் ஸ்ரீயாசக தன்னிசாரியோபகரணம் தத்வா ஆச்சமனம் அர்ச்சயேது. ஆச்சமனியம் பண்ணி அர்ச்சனை பண்ணணும்னாள். இப்பொழுது இந்த 15 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமः. ஸ்ரீஹரே நமः. அத ஸ்ரீமத்பாகவதே षष्ठस्कन्धे 19विंशोऽध्यायः. श्रीराजोवाच व्रतं पुंसवनं ब्रह्मन् भवता यदुदीरितं तस्य वेदितुमिच्छामि येन विष्णुः प्रसीदति. श्रीशुक उवाच शुक्ले मार्गशिरे पक्षे योषिद्भर्तुरनुज्ञया आरभेत व्रतमिदं सार्वकामिकमादितः निशम्य मरुतां जन्म ब्राह्मणान् अनुमन्त्र्य च
ஸ்நாத்வா சுக்லததி சுக்லே ஸ்நாத்வா சுக்லததி சுக்லே வசீதாலங்கிருதாம்பரே வசீதாலங்கிருதாம்பரே பூஜயேத் பிராதராசாத் பிராக் பூஜயேத் பிராதராசாத் பிராக் பகவந்தம் ஸ்ரீயாசக பகவந்தம் ஸ்ரீயாசக அலம் தே நிரபேக்ஷாய அலம் தே நிரபேக்ஷாய பூர்ணகாம நமோஸ்துதே பூர்ணகாம நமோஸ்துதே மகாவிபூதிபதயே மகாவிபூதிபதயே நமः सकलसिद्धये नमः सकलसिद्धये यथा त्वं कृपया भूत्या यथा त्वं कृपया भूत्या तेजसा महिमौजसा तेजसा महिमौजसा जुष्टैश गुणैः सर्वैः जुष्टैश गुणैः सर्वैः ततोऽसि भगवान् प्रभुः ततोऽसि भगवान् प्रभुः विष्णुपत्नि महामाये विष्णुपत्नि महामाये महापुरुषलक्षणे महापुरुषलक्षणे प्रियेथा मे महाभागे प्रियेथा मे महाभागे लोकमातर्नमोऽस्तुते लोकमातर्नमोऽस्तुते ॐ नमो भगवते महापुरुषाय ॐ नमो भगवते महापुरुषाय महानुभावाय महानुभावाय महाविभूतिपतये महाविभूतिपतये सह महाविभूतिभिः सह महाविभूतिभिः बलिम् उपहरामीति बलिम् उपहरामीति अनेन अहरहर्मन्त्रेण अनेन अहरहर्मन्त्रेण विष्णोः आवाहन विष्णोर् आवाहन अर्घ्यपाद्योपस्पर्शन अर्घ्यपाद्योपस्पर्शन स्नानवास उपवीत स्नानवास उपवीत विभूषण विभूषण गन्धपुष्पधूपदीपोपहारादि गन्धपुष्पधूपदीप उपहारादि गन्धपुष्पधूपदीपोपहारादि उपचारान् उपचारान् सुसमाहितोपाहरेत् सुसमाहितोपाहरेत् अविशेषं च जुहुयात् अविशेषं च जुहुयात् अनले द्वादशाहुतिः अनले द्वादशाहुतिः ॐ नमो भगवते महापुरुषाय ॐ नमो भगवते महापुरुषाय महाविभूतिपतये स्वाहेति महाविभूतिपतये स्वाहेति श्रियं विष्णुं च वरदौ श्रियं विष्णुं च वरदौ श्रियं विष्णुं च वरदौ आशिषां प्रभवाउभौ आशिषां प्रभवाउभौ भक्त्या सम्पूजयेन्नित्यं भक्त्या सम्पूजयेन्नित्यं यदीच्छेत् सर्वसम्पदः यदीच्छेत् सर्वसम्पदः प्रणमेत् दण्डवद्भूमौ प्रणमेत् दण्डवद्भूमौ भक्तिप्रक्वेण चेतसा भक्तिप्रक्वेण चेतसा दशवारं जपेन्मन्त्रं दशवारं जपेन्मन्त्रं ततः स्तोत्रमुदीरयेत् ततः स्तोत्रमुदीरयेत् युवां विश्वस्य विभू युवां विश्वस्य विभू जगतः कारणं परं जगतः कारणं परम् इयं हि प्रकृतिः सूक्ष्माः इयं हि प्रकृतिः सूक्ष्माः मायाशक्तिर्दुरत्यया मायाशक्तिर्दुरत्यया तस्या अधीश्वरः साक्षात् तस्या अधीश्वरः साक्षात् त्वमेव पुरुषः परः त्वमेव पुरुषः परः त्वं सर्वयज्ञैज्ञेयं त्वं सर्वयज्ञैज्ञेयं क्रियेयं फलभुग्भवान् क्रियेयं फलभुग्भवान् गुणं व्यक्तिरियं देवी गुणं व्यक्तिरियं देवी व्यञ्जको गुणभुग्भवान् व्यञ्जको गुणभुग्भवान् त्वं हि सर्वशरीर्यात्मा त्वं हि सर्वशरीर्यात्मा श्रीः शरीरेन्द्रियाशयाः श्रीः शरीरेन्द्रियाशयाः
நாமரூபே பகவதி நாமரூபே பகவதி பிரத்யயः த்வமபாஸ்ரயः பிரத்யயஸ்த்வமபாஸ்ரயः யதா யுவாம் த்ரிலோகஸ்ய வரதௌ பரமேஷ்டினௌ ததாம உத்தமஸ்லோக சந்து சத்யாமாசிஷः இத்யபிஷ்டூய வரதம் ஸ்ரீனிவாசம் ஸ்ரீயாசः தன்னிஸ்யார்யோபஹரணம் தத்வாச்சமனம் அர்ச்சயேத் ஸ்ரீஹரயே நமः. அடுத்த 16வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ததஸ்து வீதஸ்தோத்ரேண பக்தி பிரக்வேண சேதசா யஜ்ஞோச்சிஷ்டமவக்ராய புனரபியர்ச்சயேத் ஹரிம். மேற்கொண்டு என்ன பண்ணணுமா, பக்தியோடு கூட ரொம்ப வினய சம்பன்னாளாகி பகவானுக்கையும் மகாலட்சுமியோடு கூட மகாவிஷ்ணுவை லக்ஷ்மி நாராயணனாக உபாசித்து ஸ்தோத்திரங்களை சொல்லி ஆராதிக்கணும். அதன் பிறகு அவருக்கு அர்ப்பணம் பண்ண நைவேத்திய பிரசாதத்தை முகர்ந்து பார்க்கணும். யஜ்ஞோச்சிஷ்டம் அவக்ராய, யஜ்ஞத்தில் ஆகுதி பண்ண இந்த ஹவிஸ் இருக்கே, பிரசாதம் இருக்கே, அதை முகர்ந்து பார்க்கணுமாம். புனரபியர்ச்சயேதரிம், மறுபடியும் மோந்து பார்த்த பிறகு மறுபடியும் லக்ஷ்மி நாராயணனால் ஆராதிக்க வேண்டுமாம். பதிம் ச பரயா பக்தியா மகாபுருஷசேதசா பிரியைஸ்தைஸ்தைः உபநமேத் பிரேமசீலஸ்வயம் பதி பிப்ருயாத் சர்வகர்மாணி பத்னியா உச்சாவச்சானி ச. என்ன பண்ணணுமா, உபாசனை பண்ணுற ஸ்திரீ இருக்காளே, அவள் தன்னுடைய பதியை மகாவிஷ்ணுவாக பாவிச்சு அவனையும் பூஜை பண்ணணுமாம். பதிம் ச பரயா பக்தியா மகாபுருஷசேதசா, சாக்ஷாத் மகாவிஷ்ணுங்கிறதா நினச்சி தன்னுடைய பதியை பூஜை பண்ணணுமாம். பிரியைஸ்தைஸ்தைः உபநமேத் பிரேமசீலஸ்வயம் பதி, ரொம்ப பிரியத்தோடு கூடியும் பிரேமையோடு கூடியும் அந்த தன்னுடைய புருஷனுக்கு பூஜை பண்ணி பிரசாதத்தை கொடுக்கணுமாம். பிப்ரியாத் சர்வகர்மாணி பத்னியா உச்சாவச்சானி ச. அப்பொழுது பத்தியானவன் என்ன பண்ணணுமா, கணவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு மனைவிக்கிட்ட சந்தோஷப்பட்டு அவளை பூர்ணானுகிரகம் பண்ணணுமா. பூர்ணானுகிரகம் பண்ணி அவளோடு கூட சேர்ந்து குடும்ப வாழ்க்கையை நடத்த வேண்டும்னாள். பிப்ரியாத் சர்வகர்மாணி பத்னியா உச்சாவச்சானி ச கிருதம் ஏகதரேணாபி தம்பத்யோः உருபயோரபி பத்னியாம் குர்யாத் அனர்ஹாயாம் பதிரே தத் சமாஹிதः. இவ்வாறாக கணவனும் மனைவியும் பத்னியாசகன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். கணவனும் மனைவியுமாக லக்ஷ்மி நாராயண சுவாமி இருக்காளே, அவளை பத்னியோடு இருக்கப்பட்ட மகாவிஷ்ணுவை, ஸ்ரீயாவோடு இருக்கப்பட்ட மகாவிஷ்ணுவை ஆராதிக்க வேண்டுமாம். அப்பொழுது இவா ரெண்டு பேரும் அனுகூலத்தோடு பிரியத்தோடு கூட கணவன் மனைவி வசித்து அவள் வாழ்க்கையை நடத்த வேண்டுமாம். அப்படி நடந்துட்டுருக்கிறதே ரெண்டு பேரும் பூஜை பண்ணுறது, பாக்கி வீட்டில் இருக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் சேர்ந்து ஒத்துமையோடு கூட இருக்க வேண்டும்னு சொன்னாள். பத்னியாம் குர்யாத் அனர்ஹாயாம் பதிரே தத் சமாஹிதா விஷ்ணோ விரதமிதம் விப்ரன் ந விஹன்யாத் கதஞ்சன விப்ரான் ஸ்திரியோ வீரவதீः ஸ்ரகந்த பலிமண்டனை அர்ச்சேத் அகரஹர் பக்தியா தேவம் நியமமாஸ்திதா உத்வாஸ்ய தேவம் ஸ்வேதாம்னி தன்னிவேதிதமக்ரதः அத்யாதாத்மவிசுத்தியர்த்தம் சர்வகாமசமிருத்தயே விஷ்ணோः விரதமிதம் பிப்ரன். இவ்வாறாக அனுஷ்டானம் பண்ணும் இந்த விஷ்ணு விரதமான இந்த பும்சவனம்ங்கிற விரதத்தை அனுஷ்டானம் பண்ணணும்னு சொன்னாள். நவிஹன்யாத் கதஞ்சன, இதில் துளி கூட விச்சின்னம் இல்லாமல் இதை பூர்ணமாக இதை அனுஷ்டானம் பண்ணணும்னாள். விப்ரான் ஸ்திரியோ வீரவதீஹி ஸ்ரகந்த பலிமண்டனை, ஆத்துக்கு நல்ல விப்ராள், வேதம் படித்த வேத வித்துக்கள் பிராமணால
அவளுடைய மனைவிமார்களோடு கூட சேர்த்து ஆஹ்வானம் பண்ணி வரவழைச்சு அவளுக்கு பூஜையெல்லாம் பண்ணி வீரவதி அவள் குழந்தைகளோடு சேர்த்து வீரவதியினால் தம்பதியாக கூட அவளுடைய குழந்தைகளையும் சேர்த்து அழைச்சின்னு வரணுமா. அவளுக்கு சிரகந்த பலிபிகி நல்ல மாலைகள், கந்தம், சந்தனம் முதலான வஸ்துக்கள் இவையெல்லாம் கொடுத்து நல்ல ஆபரணங்கள்லாம் கொடுத்து அவளை அர்ச்சனை பண்ணணுமா. பக்தியா தேவம் மகாவிஷ்ணு இவ்வாறாக ஆராதித்து மகாவிஷ்ணு ரூபத்தில் இருக்கிறதாக அந்த பிராமணோத்தமாள் அவளுடைய மனைவிகள் அவள் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் எல்லாரையும் கூப்பிட்டு அவளுக்கு பலிபோஜனம், அவளுக்கு பூஜை எல்லாம் பண்ணி ஆதித்யம் பண்ணி உபச்சாரங்கள் பண்ணி அர்ச்சனை பண்ணணுமாம். அர்ச்சேது அகரஹர் பக்தியா இவ்வாறு தினசரி பண்ணணும்னாள். பக்தியா தேவம் நியமமாஸ்திதா உத்வாசிய தேவம் ஸ்வேதாம்னி தன்னிவேதிதம் அக்ரதா அத்யாதாத்ம விசுத்தியர்த்தம் சர்வகாம சமிருத்தையே. அது மாறா பண்ணிவிட்டு இந்த விஷ்ணு ரூபத்தில் வச்சிருக்கப்பட்ட இந்த விக்கிரகம் இருக்கே, இந்த விஷ்ணுவை படுக்கையில் சயனம் பண்ண வச்சு பிரசாதங்கள்லாம் கொடுக்கணுமா. இவ்வாறாக கணவனும் மனைவியும் அவளுடைய உடம்பு மனசு எல்லாத்தையும் படுத்திண்டா அவளுக்கு என்னென்ன காமனைகள் இருக்கோ அதெல்லாம் நிறைவேறும் நாள். ஏதேன பூஜா விதினா மாசான் துவாதசாயனம் நீத்வாதோ பரமேத் சாத்வி கார்த்திகே சரமேகனி. மார்கசீர மாதத்தில் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தாள். அடுத்த மாதம் கார்த்திகை மாதம், அதாவது அக்டோபர் நவம்பர் மாதம் வரும். அது அப்பொழுது நல்லா பௌர்ணமி அன்னைக்கு அதை முடிக்கணுமா. கார்த்திகை மாத பௌர்ணமி அன்னைக்கு இதை முடிக்கணும்னால் சாந்திரமான ரீதியில் வர கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமாசம் அன்னைக்கு பூர்த்தி பண்ணணுமா. 12 மாதங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணணும். ஒரு நாள் பாக்கி இல்லாமல் இந்த சொன்ன விதிப்படிக்கு பண்ணணும்னால் ஏதேன பூஜா விதினா மாசான் துவாதசாயனம், ஒரு வருஷங்கள் அதாவது 12 மாதங்கள் ஆராதிக்க வேண்டும். நீத்வாதோ பரமேத் சாத்வி கார்த்திகே சரமேகனி. கார்த்திகை மாதம் கடைசி நாள் பௌர்ணமாசி அன்னைக்கு பூர்த்தி பண்ணணும் நாள். சரமேகனி உபரமேத்து நாள், கடைசி நாள் அன்னைக்கு உபவாசம் இருக்கணுமாம். ஸ்வோபூதே உபஸ்பிருஷ்ய கிருஷ்ணம் அபியர்ச்சிய பூர்வவத் பயஸ்ருதேன ஜூயாத் சருணா சர்பிஷா பாகயஜ்ஞ விதானேன துவாதசைவாகுதி பதி. அதற்கு மறுநாள், இந்த விரதம் பூர்த்தியான மறுநாள் பகவான் கிருஷ்ணனை ஆராதித்து பயஸ்ருதேன ஜுகுயாது பாலன்னத்தை பால் அன்னம் அதை ஹவிசாக உண்டாக்கிண்டு அந்த ஹவிசால அக்னியில் ஆகுதி பண்ணணுமாம். 12 தடவை ஆகுதி பண்ணணும்னால் பாக்கயஜ்ஞ விதானேன, கிரகிய சூத்திரத்தில் பாக்கயஜ்ஞம்னு ஒன்று இருக்குது. அந்த விதானப்படிக்கு அந்த மந்திரங்களை சொல்லி பகவான் கிருஷ்ணனை மனசில் நினச்சிண்டு கிருஷ்ணனை ஆராதித்து ஆகுதி பண்ணணுமாம் 12 தடவை அக்னியிலேனால். கணவனோடு கூட சேர்ந்து ஆகுதி பண்ணோம்னால் ஷோபூதே உபஸ்பிருஷ்ய விரதம் பூர்த்தியான மறுநாள் அன்னைக்கு நாள் கிருஷ்ணம் அபியர்ச்ச பூர்வவத், முன்னாடி சொன்ன பிரகாரம் கிருஷ்ணனை உபாசனை பண்ணி அர்ச்சனை பண்ணி ஷோடசோபச்சாரம் பண்ணி பண்ணணுமாம். பயஸ்ருதேன ஜுகுயாது சருணா சகசர்பிஷா நாள் நிறைய நெய்யோடு கூட, சர்பினா நெய்யோடு கூட சருவை உண்டாக்கி அரிசை உண்டாக்கி பாலோடு கூட சேர்த்து பயத்தோடு கூட, பயசுன்னா பால், அதோடு கூட சேர்ந்து இருக்கப்பட்ட அந்த சரு இருக்கே அதை அக்னியில் ஆகுதி பண்ணணுமா 12 தடவை நாள். ஆசிஷா சிரசாதாய த்விஜை பிரீதை சமீரிதாக பிரணம்ய சிரசா பக்தியா புஞ்சீத ததனுஜயா. அப்பொழுது பிராமணோத்தமாளை மறுபடியும் கூப்பிட்டு ஆற்றுல அவளுக்கு ஆதித்யம் பண்ணி அவளுக்கு சமாராதனை பண்ணணும். பிராமணாள்னால் சமாராதனையை கிரகிச்சுண்டு அதன் பிறகு சமாராதனைக்கு பிறகு வேதோக்த மந்திரங்கள்னால அனுகிரகம் பண்ணுவாள், ஆசீர்வச்சனங்கள் சொல்லுவாள். அதெல்லாம் பக்தியோடு ஸ்வீகரிக்கணும்னாள். நமஸ்காரம் பண்ணி அவள் கொடுத்த பிரசாதத்தை ஏற்றுக்கணுமா. பிரணம்ய சிரசா பக்தியா புஞ்சீத ததனுஜயா, அவள் கொடுத்த பிரசாதத்தை அனுகிரகம்னு சொல்லி சாப்பிட்ணுமா.
ஆச்சாரியம் அக்ரதக்ருத்வா வாக்யதः சக பந்துபிஹி தத்யாத் பத்னியை சரோஷேஷம் சுப்ரஜாத்வம் சுசௌபகம். அதன் பிறகு என்ன பண்ணணும்னா, கணவன் ஆச்சாரியனாக யாரை வரிச்சிருக்கானோ அந்த பிராமணனை உட்காத்தி வச்சு தன்னுடைய ஞாத்திகளோடு கூட ஸ்நேகிதாளோடு கூட உட்காத்தி வச்சு வாயை அடக்கி பிரசாதத்தை முதல்ல குருவனுடைய சரணங்களில் கொடுத்து, அந்த மனைவியானவள் என்ன பூஜை பண்ண எஜமானுடைய மனைவியானவள் அந்த பிரசாதங்களை எடுத்து சாப்பிடணுமா. சாப்பிட்டா அனுகிரகம் ஆகும்னால் தத்யாத் பத்னி சரோசேஷம், அந்த எஜமானன் தன் மனைவிக்கு அந்த அவிசேஷத்தை எடுத்து கொடுத்து நீ சாப்பிடுன்னு சொல்லணுமா. அப்படி சாப்பிடணும்னால் ஏதச்சரித்வா விதிவத் விரதம் விபோஹோ அபீப்சிதார்த்தம் லபதே புமானிஹ ஸ்ரீசைததாஸ்தாய லபேத சௌபகம் ஸ்ரீயம் பிரஜாம் ஜீவபதிம் யசோகிருஹம். இவ்வாறாக இந்த பும்சவனம்ங்கிற இந்த விரதத்தை, வைஷ்ணவ விரதத்தை சாஸ்திரத்தில் சொன்னபடிக்கு யார் அனுஷ்டானம் பண்ணி பகவானுடைய பிரசாதத்தை அடைகிறாளோ அந்த மனைவிக்கு எல்லா விதமான காமனைகளும் பூர்த்தியாகி நல்ல புத்திரன் பிறப்பன், தீர்காயுசாக இருக்கிற கணவன் கிடைப்பன், நல்ல யசஸ்ஸு கிடைக்கும், நல்ல வீடு கிடைக்கும்ங்கிறதா சொல்லி சொன்னாள் சுகாச்சாரியால். ஸ்ரீயம் பிரஜாம் ஜீவபதிம் யசோ கிருஹம் நாள் இத்தனையும் கிடைக்கும் நாள். ஏதச்சரித்வா விதிவத் விரதம் விபோஹோ அபீப்சிதார்த்தம் லபதே புமானிஹ ஸ்ரீசைததாஸ்தாய லபேத சௌபகம் ஸ்ரீயம் பிரஜாம் ஜீவபதிம் யசோகிருஹம் கன்யாச்ச விந்தேத சமக்ரலக்ஷணம் பதிம் த்வவீரா ஹத கில்பிஷாம் கதிம் மிருதப்ரஜா ஜீவசுதா தனேஸ்வரி சுதுர்பகா சுபகா ரூபமக்ரியம் விந்தேன்விரூபா விருஜா விமுச்யதே யாமயாவீந்திரிய கல்யதேகம் ஏதத் படன் அபியுதயே ச கர்மணி அனந்த திருப்தி பிதృదేవతానాం துஷ்டா பிரயச்சந்தி சமஸ்த காமான் ஹோமாவசானே உதபுகு ஸ்ரீஹரிஷ்ச ராஜன் மகன் மருதாம் ஜன்ம புண்ணியம் திதேர்வதம் சாபிஹிதம் மகத்தே. இவரா சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். கன்யாச்ச விந்தேத சமக்ரலக்ஷணம் பதிம் த்வவீரா ஹதகில்பிஷாம் கதிம் மிருதப்ரஜா ஜீவசுதா தனேஸ்வரி சுதுர்பகா சுபகா ரூபமக்ரியம். கன்யாச்ச விந்தேத சமக்ரலக்ஷணம், கல்யாணமாகாத பொண்ணுகள் இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணால் நல்ல ரூப லாவண்யத்தோடு கூட ரூப லக்ஷணத்தோடு கூடிய கணவன் கிடைப்பனான். பதிம் துவவீரா ஹதகில்பிஷாம் கதிம் மிருதப்ரஜா ஜீவசுதா தனேஸ்வரி. கணவனும் இல்லாமல் புத்திரனும் இல்லாமல் ஒருத்தி இருந்துட்டாள்னா என்ன பண்ணுறதுனால் அவளுக்கு ஞானம் கிடைக்குமாம் பகவத் பிரசாதத்தினால. மிருதப்ரஜா ஜீவசுதா தனேஸ்வரி, ஒருத்திக்கு குழந்தை பிறந்து அது மரித்து போய் இருந்து கொடுத்துனா என்ன பண்ணுறதுனால் அவள் இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணால் ஜீவனுள்ள நல்ல புத்திரன் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய புத்திரன் கிடைப்பனான், நல்ல சொத்து கிடைக்கும், நல்ல சௌபாகியங்கள் கிடைக்கும்னால். சுதுர்பகா, பாக்கியமே இல்லாமல் உழந்துருக்கப்பட்ட ஸ்திரீ இந்த பூஜையை பண்ணால் சுபகா ரூபமக்ரியம், நல்ல சௌபாகியவதியாக இருப்பலான்னாள். விந்தேத்விரூபா விருஜா விமுச்சியதே யாமயோ இந்திரிய கல்யதேகம் ஏதத் படன் அபியுதயே ச கர்மணி அனந்த திருப்தி பிதృదేవతానాం. ரொம்ப அபாகியசாலியான ஸ்திரீக்கு சௌபாகியவதியார் ஆயிடுவள். ரூபலக்ஷணம் இல்லாத ஸ்திரீகளுக்கு ரூபலக்ஷணம் ஆயிடுமாம். இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணால் வியாதியாக இருக்கப்பட்ட மனுஷனுக்கு வியாதி போய் ஆரோக்கியமான உடம்பு இருக்கும்னால், பித்திருக்கள்லாம் சந்தோஷம் அடைகிறாள்லாம். ஸ்ராத்த கர்மாவுக்கு பிறகு இந்த உபாக்கியானத்தை யார் சொல்கிறானோ அவனுக்குனால் ஏதத் பட்டன்னு அபியுதயே ச கர்மணி. ஸ்ராத்த காலத்தில் இந்த கதையை யார் சொல்கிறாளோ அவளுக்கு பித்திருக்கள்லாம் திருப்தியாகி பிதృదేవதைகளுடைய அனுகிரகம் கிடைக்கும் நாள். அனந்த திருப்தி பிதృదేవతానాం துஷ்டா பிரயச்சந்தி சமஸ்த காமான் ஹோமாவசானே உதபுக் ஸ்ரீஹரிஷ்ச ராஜன் மகன் மருதாம் ஜன்ம புண்ணியம் திதேர்வதம் சாபீதம் அத்தே. உனக்காக இந்த கதையை சொன்னேன். யார் இந்த கதையை கேட்குறாளோ அவளுக்கெல்லாம்
பூர்ணமாக பகவானுடைய அனுகிரகம் உண்டு. ராஜன்னு மகன் மருதாம் ஜென்ம புண்ணியம், மருத்துவர்களுடைய ஜென்மம் கதை இதெல்லாம் சொல்லி உனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கேன். இந்த கதைகளை இதை கேட்குற வாழ்க்கெல்லாம் புண்ணியம்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் நம்ம அத்தியாயனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரையே நமஹ. ஸ்ரீஹரையே நமஹ. ததஸ்து வீதஸ்தோத்ரேண ததஸ்து வீதஸ்தோத்ரேண பக்தி பிரக்வேண சேதசா பக்தி பிரக்வேண சேதசா யஜ்ஞோச்சிஷ்டமவக்ராய யஜ்ஞோச்சிஷ்டமவக்ராய புனரபியர்ச்சயேதரிம் புனரபியர்ச்சயேதரிம் பதிம் ச பரயா பக்தியா பதிம் ச பரயா பக்தியா மகாபுருஷசேதசா மகாபுருஷசேதசா பிரியைஸ்தைஸ்தைः உபனமேத் பிரியைஸ்தைஸ்தைः உபனமேத் பிரேமசீலஸ்வயம் பதிः பிரேமசீலஸ்வயம் பதிः விப்ரியாத் சர்வகர்மாணி விப்ரியாத் சர்வகர்மாணி பத்ன்யா உச்சாவச்சானி ச பத்ன்யா உச்சாவச்சானி ச கிருதமேகதரேணாபி கிருதமேகதரேணாபி தம்பத்யோருபயோரபி தம்பத்யோருபயோரபி பத்ன்யாம் குர்யாத் அனர்ஹாயாம் பத்ன்யாம் குர்யாத் அனர்ஹாயாம் பதிரேதத் சமாஹிதः பதிரேதத் சமாஹிதः விஷ்ணோர்வ்ரதமிதம் பிப்ரன் விஷ்ணோர்வ்ரதமிதம் பிப்ரன் ந விஹன்யாத் கதஞ்சன ந விஹன்யாத் கதஞ்சன விப்ரான் ஸ்திரியோ வீரவதீः விப்ரான் ஸ்திரியோ வீரவதீः ஸ்ரக்கந்த பலிமண்டனைः ஸ்ரக்கந்த பலிமண்டனைः அர்ச்சேத் அஹரஹர் பக்த்யா அர்ச்சேத் அஹரஹர் பக்த்யா தேவம் நியமமாஸ்திதா தேவம் நியமமாஸ்திதா உத்வாஸ்ய தேவம் ஸ்வேதாம்னி உத்வாஸ்ய தேவம் ஸ்வேதாம்னி தன்னிவேதிதம் அக்ரதः தன்னிவேதிதம் அக்ரதः அத்யாதாத்மவிசுத்யர்த்தம் 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 சர்வகாமசம்ருத்தயே சர்வகாமசம்ருத்தயே ஏதேன பூஜாவிதினா ஏதேன பூஜாவிதினா மாசான் துவாதசாயனம் மாசான் துவாதசாயனம் நீத்வாதோ பரமேத் சாத்வி நீத்வாத உபரமேத் சாத்வி கார்த்திகே சரமேஹனி கார்த்திகே சரமேஹனி சோபூதே உபஸ்பிருஷ்ய சோபூதே உபஸ்பிருஷ்ய கிருஷ்ணம் அபியர்ச்சிய பூர்வவத் கிருஷ்ணம் அபியர்ச்சிய பூர்வவத் பயஸ்ருதேன ஜுகுயாத் பயஸ்ருதேன ஜுகுயாத் சருணா சக சர்பிஷா சருணா சக சர்பிஷா பாகயஜ்ஞவிதானேன பாகயஜ்ஞவிதானேன द्वादशैवाहुतिः पतिः द्वादशैवाहुतिः पतिः आशिषशिरसादाय आशिषशिरसादाय द्विजैः प्रीतैः समीरिताः द्विजैः प्रीतैः समीरिताः प्रणम्य शिरसा भक्त्या प्रणम्य शिरसा भक्त्या भुञ्जीत तदनुज्ञया भुञ्जीत तदनुज्ञया आचार्यम् अग्रतकृत्वा आचार्यम् अग्रतकृत्वा वाग्यतः सह बन्धुभिः वाग्यतः सह बन्धुभिः दद्यात् पत्न्यै चरोः शेषं दद्यात् पत्न्यै चरोः शेषं सुप्रजात्वं सुसौभगं सुप्रजात्वं सुसौभगम् एतच्चरित्वा विधिवद्व्रतं विभोः एतच्चरित्वा विधिवद्व्रतं विभोः अभीप्सितार्थं लभते पुमानिः अभीप्सितार्थं लभते पुमानिः स्त्री चैतदास्ताय लभेत सौभगं स्त्री चैतदास्ताय लभेत सौभगं श्रियं प्रजां जीवपतिं यशोगृहं श्रियं प्रजां जीवपतिं यशोगृहं कन्या च विन्देत समग्रलक्षणं कन्या च विन्देत समग्रलक्षणं पतिं तु अवीरा हतकिल्बिषां गतिं पतिं तु
अवीरा हत किल्बिषां गतिं मृतप्रजा जीवसुता धनेश्वरी मृतप्रजा जीवसुता धनेश्वरी सुदुर्भगा सुभगा रूपमग्र्यं सुदुर्भगा सुभगा रूपमग्र्यं विन्देद्विरूपा विरुजा विमुच्यते विन्देद्विरूपा विरुजा विमुच्यते य आमयावीन्द्रियकल्यदेहं य आमयावीन्द्रियकल्यदेहम् एतत्पठन् अभ्युदये च कर्मणि एतत्पठन् अभ्युदये च कर्मणि अनन्ततृप्तिः पितृदेवतानाम् अनन्ततृप्तिः पितृदेवतानां तुष्टाः प्रयच्छन्ति समस्तकामान् तुष्टाः प्रयच्छन्ति समस्तकामान् होमावसाने हुतभुक् श्रीहरिश्च होमावसाने हुतभुक् श्रीहरिश्च राजन्महन्मरुतां जन्मपुण्यं राजन्महन् मरुतां जन्मपुण्यं दितेर्व्रतं चाभिहितं महत्ते दितेर्व्रतं चाभिहितं महत्ते श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे षष्ठस्कन्धे एकोनविंशोऽध्यायः ஸ்ரீஹரயே நமः. இப்பொழுது இந்த அத்தியாயத்தில் உள்ள ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரயே நமः. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே षष्ठस्कन्धे एकोनविंशोऽध्यायः. श्रीराजोवाच व्रतं पुंसवनं ब्रह्मन् भवता यदुदीरितं तस्य वेदितुमिच्छामि येन विष्णुः प्रसीदति. श्रीशुकौवाच शुक्ले मार्गशिरे पक्षे योषिद्भर्तुरनुज्ञया आरभेत व्रतमिदं सार्वकामिकमादितः निशम्य मरुतां जन्म ब्राह्मणान् अनुमन्त्र्य च स्नात्वा शुक्लदती शुक्ले वसीतालङ्कृताम्बरे पूजयेत् प्रातराशात् प्राक् भगवन्तं श्रियासः. अलं ते निरपेक्षाय पूर्णकामनमोऽस्तु ते महाविभूतिपतये नमः सकलसिद्धये. यथा त्वं कृपया भूत्या तेजसा महिमौजसा जुष्टैः गुणैः सर्वैः ततोऽसि भगवान् प्रभुः विष्णुपत्नि महामाये महापुरुषलक्षणे प्रियेथा मे महाभागे लोकमातर्नमोऽस्तु ते. ॐ नमो भगवते महापुरुषाय महानुभावाय महाविभूतिपतये. सह महाविभूतिभिः बलिम् उपहरामीति. अनेन अहरहर्मन्त्रेण विष्णोरावाहन अर्घ्य पाद्योपस्पर्शन स्नान वास उपवीत विभूषण गन्धपुष्पधूप दीपोपहारादि उपचारान् सुसमाहिता उपाहरेत्. अविशेषं च जुहुयात् अनले द्वादशाहुतिः. ॐ नमो भगवते महापुरुषाय महाविभूतिपतये स्वाहा इति. श्रियं विष्णुं च वरदौ आशिषां प्रभवा उभौ भक्त्या सम्पूजयेन्नित्यं यदीच्छेत् सर्वसम्पदः. प्रणमेत् दण्डवद्भूमौ भक्तिप्रक्वेण चेतसा दशवारं जपेन्मन्त्रं ततस्तोत्रमुदीरयेत्. युवां तु विश्वस्य विभू जगतः कारणं परं यं हि प्रकृतिः सूक्ष्मा मायाशक्तिर्दुरत्यया तस्या अधीश्वरः साक्षात् त्वमेव पुरुषः परः. त्वं सर्वयज्ञयुज्येयं क्रियेयं फलभुग्भवान्. गुणं व्यक्तिरियं देवी व्यञ्जको गुणभुग्भवान्. त्वं हि सर्वशरीर्यात्मा श्रीः शरीरेन्द्रियाशयाः नामरूपे भगवती प्रत्ययः त्वम् अपाश्रयः. यथा युवां त्रिलोकस्य वरदौ परमेष्ठिनौ तथा मे उत्तमश्लोक सन्तु सत्या महाशिषः. इत्यभिष्टूय वरदं श्रीनिवासं श्रियासः तन्निस्सार्योपहरणं दत्त्वा चमनम् अर्चयेत्. ततस्तु वीतस्तोत्रेण भक्तिप्रक्वेण चेतसा
यज्ञोच्छिष्टमवग्राय पुनरभ्यचयेत् हरिं पतिं च परया भक्त्या महापुरुषचेतसा प्रियैस्तैस्तैरुपनमेत् प्रेमशीलस्वयं पतिः बिभ्रूयात् सर्वकर्माणि पत्न्या उच्चावचानि च कृतम् एकतरेणापि दम्पत्योः उभयोरपि पत्न्यां कुर्याद् अनर्हायां पतिरेतत् समाहितः विष्णोर्व्रतमिदं बिभ्रन् न विहन्यात् कथञ्चन विप्रान् स्त्रियो वीरवतीः सद्गन्धबलिमण्डनैः अर्चेत् अहरहर् भक्त्या देवं नियममास्थिता उद्वास्य देवं स्वेधाम्नि तन्निवेदितमग्रतः अद्यादात्मविशुद्ध्यर्थं सर्वकामसमृद्धये एतेन पूजाविधिना मासान् 12 हायनं मिलित्वाथ उपरमेत् साध्वी कार्तिके चरमेहनी शोभूते उपस्पृश्य कृष्णम् अभ्यर्च्य पूर्ववत् पयश्रुतेन जुहुयात् चरुणा सह सर्पिषा पाकयज्ञविधानेन 12 पतिः आशिषः शिरसादाय द्विजैः प्रीतैः समीरिताः प्रणम्य शिरसा भक्त्या भुञ्जीत तदनुज्ञया आचार्यम् अग्रतः कृत्वा वाग्यतः सह बन्धुभिः दद्यात् पत्न्यै चरोशेषं सुप्रजात्वं सुसौभगम् एतच्चरित्वा विधिवत् व्रतं विभोः अभीप्सितार्थं लभते पुमानिः स्त्रीचैतदास्ताय लभेत सौभगं श्रियं प्रजां जीवपतिं यशोगृहं कन्या च विन्देत समग्रलक्षणं पतिं तु अवीरा हतकिल्बिषां गतिं मृतप्रजा जीवसुता धनेश्वरी सुदुर्भगा सुभगा रूपमग्र्यं विन्देद्विरूपा विरुजा विमुच्यते य आमयावीन्द्रियकल्यदेहम् एतत्पठन् अभ्युदये च कर्मणि अनन्ततृप्तिः पितृदेवतानां तुष्टा प्रयच्छन्ति समस्तकामान् होमावसाने हुतभुक् श्रीहरिश्च राजन्महन्मरुतां जन्मपुण्यं दितेर्व्रतं चाभिहितं महत्ते श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे षष्ठस्कन्धे 19विंशोऽध्यायः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः
ஜெய்